ஏகப்பட்ட மெசேஜ் கால் எனக்கு க்ளோசஸ்டா இருக்கிறவங்க கிட்ட இருந்து. என்னன்னு பாத்தீங்கன்னா, மதன் நீ என்ன வந்து இன்னொரு ஐடி கிட்ட காசு வாங்கி விஜய் அண்ணாக்கு எதிராக வீடியோ போட்டியாமேன்னு. பொரளி, ரூமர், ஃபேக் நியூஸ். அது ஃபேக். காலையில இருந்து இது எனக்கு ஏகப்பட்ட பேர் டேக் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க. இத பின்னாடி எல்லாம் வந்து ஏதோ ஒரு கூட்டம் பெருசா பிளான் பண்ணி இருக்குது. 100% ஃபேக் நியூஸ் அடிச்சு சொல்றேன். ஆனா இதுல பண்ண ஒரு பெரிய லூப் ஹோல் என்ன தெரியுமா? எல்லாம் சரி, எங்க அண்ணனுக்கு எதிராக நான் வந்து காசு வாங்கி ஃபேக் நியூஸ் போடுவேன்னு சொல்ற பத்தியா? நீ ஃபேக் நியூஸ் நான் போடுவேன்னு சொன்னேனாலே இங்க பாதி பேர் நம்ப மாட்டாங்க. இவ்வளவு நாள் நான் இவ்வளவு பஞ்சாயத்துக்கு நடுவுல விஜய் அண்ணான்னு சொல்றேன். இன்ஸ்டாகிராம்ல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் கூட வந்து நான் அந்த கரூர் சம்பவம் நடக்கிறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். என்னாலும் அந்த மனுஷனை விட்டு கொடுக்க மாட்டேன்னு. அந்த போஸ்ட் வந்து கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் சம்பந்தமே இல்லாம அவுட் ஆஃப் கண்டெக்ஸ்ட் அத்தனை பேரு தப்பா புரிஞ்சு பேசினப்ப கூட ரிமூவ் பண்ணாத என்னைய பார்த்து எங்க அண்ணனுக்கு எதிராக நான் வந்து காசு வாங்கிட்டு வீடியோ போட்டிருக்கேன். அப்புறம் இதுல சொல்றேன், இந்த ஏமாத்தணும்னு